திருவிழியானது நன்றிகளாக ஆனியா ஆனி பற்றிய பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே ஜெயனிஸ் சலோனியுடைய 25th பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. மற்றும் ஜெயா வெரோனிகாவுடைய ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. லூயிஸ் சூசனுடைய பன்னிடுதலாகும் ஸ்டாலின் சுவாதியுடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அருத்தூர் வில்சன் பன்னிடுதலாகும் மரித்த சிங்கராயன் ஜார்ஜ் வின்சென்ட் தன்னுடைய அம்மாவுக்காகவும் விசேஷமாக்கிறதுக்காக எலிசபெத் மேரி கோர்ட் கேஸ் பெற்றவர்களுக்காக தன்னுடைய பெற்றார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இன்றைய பெருவிழாவின் மறைப்பொருளால் எல்லா மக்களிடம் நாடுகளிலும் உலகம் மதுரை உலகத்திலுவை ஆவியை புனிதப்படுத்துகின்றேன். உலகின் திக்கிலும் தூய ஆவியாரின் கொடைகளை குறைத்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீ செய்தது போல இக்கால
தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். உன் குரலொலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாகி இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாதது என்று நான் விளக்கிய மரத்தில் இருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவர், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகால்களை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவர் வரும் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் அல்லது உங்கள் பதில். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரிடம் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பலிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அடிக்கும் மீன்பில் கழிப்படைகிறேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் விழிகள் உடைகின்றன, தடிமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர். மலடி 7 வரை பெற்றெடுத்துள்ளார், பல முதல்வரை பெற்றவர்களோர் தனியார் ஆகிறார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகிறார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்கின்றார், தாழ்கின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியை நின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பைகளில் நின்று வறியோரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்கள் அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. Hallelujah. Hallelujah.
தாயும் அருகில் நின்று தம் அன்பு சீடரை கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடனும், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவளித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது திருச்சபையின் தாய் மரியா திருச்சபையின் தாய் விழாவை கொண்டாடுகின்றது. இன்று மேரி மதர் ஆஃப் சர்ச் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு ரொம்ப அர்த்தம் உண்டு. நேற்றைய தினம்தான் திருச்சபையுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். பரிசுத்தாவி அப்போஸ்தலர்களும் மாதாவிலும் இறங்கி வந்த பிறகு அந்த நாளை திருச்சபை முதல் நாள். அதனால தான் அந்த பர்த்டே அந்த சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளை கொண்டாடணும். அது அடுத்து இம்மீடியட்டாக திருச்சபை இந்த விழாவை திருச்சபை தாயாக கொண்டாடுது. இதோடைய பின்னணி என்ன அப்படின்னா, 2018 அந்த சமயத்தில் தான் போப்பாண்டவர் பிரான்சிஸ் தான் இந்த விழாவை அவர் தொடங்கினார். இதுக்கு காரணம் உண்டு. என்ன அப்படின்னா, திருச்சபை தாய், அதாவது மதர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருவிழாவை நம்ம ஜான்வரி 1 நம்ம கொண்டாடுறோம். ஆனால் திருச்சபையின் தாய் இதுவரை நம்ம நடைமுறையில் வந்தது. அஃபிஷியலாக சர்ச் டிக்ளேர் பண்ணாத இருக்குது. அதனால தான் பிரான்சிஸ் இந்த டே திருச்சபை தாயை அதை தெளிவாக மக்களுக்கு விளக்குகிறார். ஏன் திருச்சபை தாய்? இன்னைக்கு முதல் வாசகத்தை பார்க்கும் பொழுது, உலகத்தின் முதல் தாய், தந்தை தாய் இருவரையும் கடவுள் அவரை உண்டாக்கி அவருக்கு சில அதிகாரத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்துமே உங்களுடைய கண்ட்ரோலில் தான், நீங்கள் அதை ஆட்சி பண்ணுங்கள் அப்படின்ற அந்த உரிமையை அவருக்கு கொடுக்குறார். கடவுள் கொடுத்த அந்த உரிமை அவர்கள் செல்ஃபிஷாக, அதாவது அந்த பாம்பு சொல்லுது, நீ இதை சாப்பிட்டேன்னா நீ கடவுள் போல நீ ஆகும் அப்படின்றதுனால அந்த ஒரு பேராசைனால அதை போயிட்டு சாப்பிட்றாங்க. அவங்க 2 பேரும் இறந்துடுறாங்க. கடவுளுடைய பிரசன்னம் அங்கே போயிடுது. ஆண்டவரே தேடி வரும்பொழுது அவங்க ஒழிச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, பாவம் இதுதான் பண்ணணும். ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணணும். நம்மளுக்கு நம்ம இந்த பாவம் செஞ்சிட்டோமே அப்படின்னு நம்ம ஒழிவோம். அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் அதை தான் செஞ்சாங்க. அவங்களுக்கு கடவுள் எல்லா அதிகாரமும் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், இந்த உணவை நீ சாப்பிட வேண்டாம், சாப்பிட நீ சத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அவர் கடவுள் போல ஆக வேண்டும். இதில் இன்னொரு ஃபிலாசபி இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் கஷ்டப்படுறது எதுனாலன்னா அவங்களுடைய பேராசை தான். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இருக்கணும் போகிறதுக்கு தாண்டனால பறக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செய்யும் பொழுது தான் தன்னுடைய வாழ்க்கையை எடுக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் அவருடைய அமைதி, சமாதானம், சந்தோஷம் எல்லாருக்குமே அழிச்சுக்கிறாங்க. எதுக்குன்னா, இருக்கிற வாழ்க்கையை வச்சுட்டு இன்னொரு வாழ்க்கை தேடி போகிறோம். அதுதான் நம்முடைய முதல் பெற்றோர்கள் அதை தான் செஞ்சாங்க. அதனால தான் நமக்கு அந்த ஜன்ம பாவம் வந்தது. அவர்கள் இருக்கிற ஸ்டேஜில் இல்லாமல் கடவுள் போல ஆக வேண்டும் அப்படின்னு வேற ஒரு ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்றதுக்காக இன்னும் மேலே போகணும் அப்படின்றதுனால எல்லாமே எடுக்கிறாங்க. கிறிஸ்துவ நம்முடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்குது. நம்ம அமைதியாக சமாதானம் கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அந்த வாழ்க்கையை வச்சுட்டு நம்ம இன்னொரு வாழ்க்கையை நம்ம தேடி போவோம். அப்போ நிறைய பிரச்சனைகள், நிறைய பாவங்கள் இப்படி தான் தொடருது. இன்று முதல் வாசகத்தில் தெளிவாக அவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கும் பொழுது அவங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது. ஆமாம், நான் செஞ்ச தவறு, பாவம் என்ன மனுஷன் அப்படின்னு அவங்க கேட்கல. ஆதாம் சொல்றாரு, நீ கொடுத்த இந்த பெண்மணி நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொல்றேன். அடுத்து அந்த அம்மாவை கேட்குறேன், ஏமா நான் செய்யல, அந்த பாம்பு தான் எனக்கு சொல்றேன். கடவுள் பாருங்க, அந்த பாம்புக்கு அந்த சரியான ஒரு தண்டனை கொடுக்குறாரு. அதான் பாம்பு எங்கே பார்த்தாலும் யாரும் பார்த்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. பாம்பை யாரும் அடிக்க மாட்டாங்க, அது எங்கே பார்த்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. அதனால பாம்பு விஷம், அந்த விஷம் இருக்கிற இடத்துல யாரும் உயிரோடு இருக்க முடியாது. அதனால தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட். கடைசியில் என்னுடைய நற்செய்திக்கும் அதுக்கும் கம்பேரிசன் பண்ணும் பொழுது மாதாவோட
இடத்துல அதே ஏஞ்சில் வந்து சொல்றார், ஆண்டவர் இயேசு பிறப்பார். காபிரியல் சொல்லும் பொழுது, நான் உன்னுடைய அடிமை என்று சொல்றார். பாருங்க வார்த்தை அடிமை என்பது என்ன? ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கும். இஸ்ரேல் மக்கள் எப்போதுமே அடிமையாக விருப்பப்படவே மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே 400 வருஷம் வந்து அடிமை இருந்தாங்க. அந்த இஜிப்ஷன்ல வந்து இருக்கும் பொழுது அவங்களுக்கு தெரியாத வழி என்ன அப்படின்னு. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கடவுள் வந்து மோசையை அனுப்பி கொண்டு வராங்க. கடைசியில் அந்த பாலைவனத்தில் அவங்க வந்து மோசை கூட்டங்களுக்கு எதிராக பேசும்போது மறுபடியும் பாம்பு அமைச்சு அவங்களை சாப்பிட்டாங்க. அது விஷயத்தினால காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து உணராமல் இருந்தது. அப்போதான் ஜனங்க புரிஞ்சுக்கிறாங்க, நாங்கள் வந்து ஏற்கனவே ஸ்லேவரியில் இருந்தோம். நம்ம ஒரு ஸ்லேவரி என்ன சொல்றது, அடிமை அடிமைத்தனத்தில் நம்ம இருந்து கூட நம்ம இன்னும் நம்ம வந்து கடல் பற்றி நம்ம முடிச்சுக்கலையே, அது நன்றியா இல்லையே அப்படின்னு அவங்க மாறிக்கிறாங்க. அந்த இஸ்ரேல் மக்களுடைய அனுபவத்தில் தான் அவங்க வந்து தன்னுடைய மக்களை வந்து அவர்கள் வந்து அடிமைத்தனத்தில் இப்போது வாழத்துக்கு விருப்பப்படவே இல்லை. ஆனால் இன்னைக்கு மாதம் வந்து கடவுள் சொன்னால் நம்முடைய அடிமை சொன்னால் கீழ்ப்படுதல், கம்ப்ளீட் கீழ்ப்படுதல். ஒரு திருச்சபையில் இருக்கிற ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எல்லாருமே திருச்சபைக்கு கீழ்ப்படுதல் தான். எல்லாமே அடிமை. இப்போ நான் கூட குருக்கள் வந்து பிஷப் நான் ப்ராமிஸ் பண்ணுவோம், ஆமாம் நான் வந்து திருச்சபைக்கும் உங்களுக்கும் நான் கீழ்ப்படிதல் இருக்கேன். அந்த கீழ்ப்படிதல்ன்றது வந்து அது அடிமைத்தனம் கிடையாது, அந்த உரிமை தான். அது இருந்தாலும் அது ஒரு விதத்தில் வந்து தன்னையே நான் வந்து என்ன சொல்றது தாழ்ச்சி கொள்வது தான் நான் அடிமைத்தனம். மாதம் வந்து இந்த வார்த்தை சொல்றேன், நான் உங்களுடைய அடிமைன்னு. அப்போ அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை கடைசி வரையும் மாதம் எங்க பேசுறாரு பார்த்துருப்பீங்களா? என்ன பேசுறது இங்கே பேசுறாரு. ஒரே ஒரு இடத்துல மற்றவர்களுக்காக ஜபிக்கிறாங்க. பெட்டிகட் கேனல வந்து அவ்வளோதான். அதோட அவங்க எங்கேயுமே மாதம் எங்கேயுமே பேசுதில்லை. அந்த அட்வான்டேஜ் அவங்க எடுத்துக்கல. நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு யாரா தெரிஞ்சவங்க இவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறோம். ஓகே இவங்க தெரியும் அவங்க தெரியும் அப்படின்னு சொல்லி இல்லையா? மாதம் எங்கேயுமே அட்வான்டேஜ் எடுக்கல. பெருமையாக பேசலாம், என் பையன் இதெல்லாம் கிரேட்டாக பண்ணுறாங்க எங்கேயும் சொல்லலை. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மிராக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படி சொல்லலை. அவங்க பாட்டு அவங்க இருந்தாங்க இருப்பாங்க. ஆனால் மாதா வந்து எப்போதுமே ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்க கடவுளோட. அந்த கடைசி நேரத்தில் சிலுவையில் இருக்கும் பொழுது கூட மாதா வந்து அவருக்கு துணை நாங்கள் தான். சரிப்பா இதனுடைய வேலை வந்து நீ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னு சொல்லாமே அவங்க கூடவே ட்ராவல் பண்ண. அதுதான் பியூட்டி. கடைசியில் பாருங்க, அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது உயிர் போயிட்டது, பெயின் எவ்வளோ பெரிய பெயின். அந்த கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, உயிர் போகிற சமயத்தில் வந்து தன்னுடைய தாயுடைய பொறுப்பு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. அந்த நண்பன், அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீடர், அவர்கிட்ட தான் ஹேண்டில் பண்ணுறாரு அவருடைய தாய். ஃபஸ்ட்டு அம்மா சொல்லுவாங்க, இதுதான் உங்களுக்கு பையன், இனிமேட்டு அவர் ஒன்று பார்த்துக்குவாரு, நீ கவலைப்படாத எனக்கு பதிலாக. அப்போது உயிர் நண்பன்கிட்ட வந்து திருச்சபை ஒன்று கொடுக்குறார், திருச்சபை. அதனால தான் இன்று வந்து மாதா வந்து திருச்சபை தாய். அந்த திருச்சபைக்கு வந்து மாதா வந்து ஒப்பு கொடுக்கறதுல திருச்சபை கிறிஸ்துவ இந்த ஒரு திருச்சபை தாய் தான் நம்ம திருச்சபை வழிநடத்துது. அதனால தான் திருச்சபையில் எப்பொழுதுமே மாதா ஸ்டாச்சுமே எந்த திருச்சபையுமே கிடையாது. அது ஏன்னா திருச்சபை தாய் அதனால திருச்சபையுடைய எல்லா மன்றாட்டும் வந்து மாதாவிட கொடுக்கும் பொழுது மாதா அதை பரிந்து பேசி தன்னுடைய மகனுக்கு தேகருக்கு அந்த வரம் கொடுப்பாங்க. அதனால்தான் திருச்சபை தாயாக வந்து மாதாவை நியமிச்சுட்டாங்க. இன்று வந்து அந்த ஹேண்டிங் ஓவர் பாருங்க எவ்வளோ பொறுப்பில் இருக்கிறாங்க. அந்த மனித தரத்தில் இருக்கும் பொழுது நம்ம கூட இதுதான் செய்யணும். நம்ம எப்பொழுதுமே தாய்களை மதிக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த பொறுப்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து அம்மாவை பார்த்துக்கிறது, அப்பாவும் பார்த்துக்கிறது, நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்கள வந்து காப்பாற்றுறதில்ல, சரியா அவங்களை வந்து மதிக்கிறதில்ல. அந்த நிறைய இந்த மாதிரி குடும்பங்கள்லாம் செய்கிறாங்க. யார் மற்றவங்க செய்கிறது ஓகே, நம்ம கிறிஸ்தவர்களே செய்கிறாங்க. ஏன் அவங்க செய்கிறாங்கன்னா, சில நேரத்தில் தாய்மார்கள் வந்து பிள்ளைகளை சரியாக வளர்க்காது. அவங்க வந்து அந்த விசுவாசத்தை வளர்க்காதனால அவங்க எப்போதுமே பணமும் படிப்பும் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கொடுக்கும் பொழுது ஒரு காலகட்டம் வரும் பொழுது அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்கள் மதிக்கிறது. அதுக்கும் பெற்றோர்கள் தான் காரணம். பாருங்க மாதா வந்து எப்படி வளர்த்துருக்காங்க. ஜீசஸ் கடைசி நேரத்தில் வந்து தன்னுடைய பொறுப்பை வந்து ஹேண்டல் பண்ணுறாங்க. அப்போது எப்போ வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வந்து விசுவாசத்தில் வளர்க்குறோமோ அந்த பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு மதிக்கும். ஆனால் சில நேரத்தில் விசுவாசமும் அன்பு எல்லாம் கொடுத்து கூட சில பிள்ளைகள் வந்து தரதலையாக இருக்கும். அது வேற.
பிள்ளைகள் வந்து பெற்றோர்களை மதிக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பொறுப்பாக இருக்கணும். அதுதான் மாணவர்களுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்குறாரு. அதனால என்னுடைய திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். எத்தனையோ தாய்மார்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க, வேதனைப்பட்டிருக்காங்க, நோவில் இருக்காங்க. அந்த தாய்மார்களுக்கு வந்து கடவுள் வந்து ஆறுதல் கொடுக்கும்படி திருப்பலி பண்ணுறாங்க. என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும் பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பரிசுத்தமில்லாய உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமில்லாய உலகில் பரிசுத்தமாய் ஜீவிக்க, பரிசுத்தமான உம் இரத்தத்தால், பரிசுத்தமான உம் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கிவிடும், பரிசுத்தமாக்கிவிடும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். திருவள்ளியில் அவர் தந்தையாக ஏற்றதாகபடி செய்யுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருமகன் பலியின் மறைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு அவரை எங்களின் நிறைய நோக்கி வழிநடத்துவராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, காலத்தம்மை போல இருந்து சிறப்பாக பாஸ்கமாக கிறிஸ்து வழியான காலத்தம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதி நீதியுமாக எங்கள் கடமையும் பெரிய செயலுமாகும். உம் திருமகனாகிய கிறிஸ்து எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை மீட்பதற்கு கண்ணியமனிலிருந்து பிறக்கத்தில் உள்ளமானார். சிலுவையில் பாடுபட்டு சாவை முடிவற்றடைந்திருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோர் உயிர்த்தெழுந்து என்றும் நிலையான வாழ்வை எங்களுக்கு அளித்தார். ஆகவே தூதராக என சொல்கிற ஆட்சிபுரம் மற்றும் ஆனந்த செய்த அணிகளோடு சேர்ந்து நாங்கள் உமது மகிமை புகழ்ந்து பாடி முடிவுகளை சொல்வதாவது: உயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, தூய்மையாகவே தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவிய ஒளியை காணிக்க தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் ரத்தமாக எங்களை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ள மனித தம்மை கிடைத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீரர்கள் கிடைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கேட்கப்படும் என்
அவனமே இருந்து அருந்திய பெண் கிண்ணத்தும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரழத்தை தொடரக்கூடியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று வருங்கள். இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாமை கொண்டு சேர்க்க வேண்டும் என தாழ்மடை கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகில் பரவிருக்கும் முதல் திருவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநீராகியோரும் உமது திருவில் நம்பி நிறைவேற செயல்படும். மேலும் உயர்த்திலும் எதிர்நோக்கு தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரையும் இருந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமணொழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கணித்தாய் பிறந்தவரை அவருடைய கடவுளான பிரதியோசி புனித திருத்தூதர்களை உலகில் உந்தவராய் வந்தவராகிய புனித அறிஞரோடும் நாங்கள் நிலை வாழும் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமதி நேசிக்க சுழியாக உண்மை புகழ்ந்தேது மனமுள்ள உண்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீன்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் நாம் பயிற்சித்து நாம் இது சொல்லுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரை தீவிரத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியும் கனியுணர்வுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கிய பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவிற்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதல் மொழிதீரே. எங்கள் பாவனை பாராமல் உங்கள் திருவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உங்கள் திருவுளத்துக்கு ஏற்ப அதுக்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தவராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சமரியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் சென்ற இந்த உலகின் பாவங்களை போக்குபவர்,
இறைவா இதயம் தருவே இறைவா இறைவா கருணை நெஞ்சம் பொன்னிடமே காக்கும் கரைகள் பொன்னிடமே கருணை நெஞ்சம் பொன்னிடமே அருளும் வெளிகள் பொன்னிடமே அருளும் வெளிகள் பொன்னிடமே ஐயா வந்தே பொன்னிடமே ஐயா வந்தே பொன்னிடமே இறைவா தேடும் நெஞ்சம் பொன்னிடத்தில் தேவா வந்தாய் மண்ணிடத்தில் தேடும் நெஞ்சம் பொன்னிடத்தில் தேவா வந்தாய் மண்ணிடத்தில் கூன் குரலை கேளாயோ கூன் குரலை கேளாயோ கூடும் நாளை தாராயோ கூடும்
மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளுக்கு திருவைக்கு காரணமாய் வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்தருளும். இவ்வாறு தூய ஆவி பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக இந்த ஆன்மீக உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருவழி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு நன்றி. ஹாப்பி ஃபீஸ்ட் யூ. நம் அன்னைக்கு வணக்கமாக இந்த 53 மனிதர்களை நாம் கொண்டாடுவோம். ஆண்டவரின் திருநாளையும் நாம் சந்தோஷமாக கொண்டாட ஆண்டவரின் அருளை விண்ணகத்தை மன்னகத்தை படைத்த எல்லா கடவுளை நம்புகிறேன். அவருடைய இயேசுவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியினால் கருத்து கண்ணிலிருந்து பிறந்தார். போந்தி பிலாவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இருந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தை எழுதி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளை எல்லா வல்ல தந்தையாக கடவுளின் பரமக்கத்தை வீட்டில்